இதுக்கு பேர் சிக்கன் பூனா. இது ஒரு பெங்காலி டிஷ். இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 kg சிக்கனில் ஆயில், இஞ்சி பூண்டு, சால்ட்டு, கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், மல்லித்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலாவோட டீட்டெயில்ஸ் வீடியோலேயே கொடுக்குறேன். அதை லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேனில் ஆயில் ஊற்றி ஸ்லைஸ் பண்ண 4 பெரிய வெங்காயத்தை அந்த எண்ணெயில் சேர்த்து லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கும்போது உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு வர்ற மாதிரி வதக்குங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஊற வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுங்க. நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணு. கடைசியாக கசூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அவ்வளவுதான், ஒரு அருமையான பெங்காலி டிஷ் சிக்கன் பூனா தயார். சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவீங்களோ இல்லை மெயின் டிஷ்ஷாக சாப்பிடுவீங்களோ தெரியாது. பட் உண்மையிலே இந்த பூனா நல்லா இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்.